என் பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் உயிர்த்தெழுந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலயத்திற்குப் போய் ஆராதனையுங்கள். ஆராதனைக்கு செல்லாமல் அதற்கு எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாதீர்கள். ஒரு வாரம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாத்த தேவனுக்கு ஆலயத்திற்குப் போய் நன்றி கூறுங்கள். என் வருகை மிகவும் சமீபமாயிற்று. என் வருகைக்கென்று ஆயத்தமாகுங்கள். வருகைக்கென்று ஆயத்தமாகும் சத்தியம் சபையின் மூலமாகவே வெளிப்படும். சபை கூடிவருதலைச் சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக் கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய்ப் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளைப் பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். எபிரேயர் 10 அதிகாரம் 25 முதல் 27